முகமெதிரில் அவள் பொழியுதே மலை காண மனம்
நமய நம சிவம சிவாய நமய நம சி ஓம் சிவாய நமய நம சிவம சிவாய நமய நம சி ஓம் சிவாய நமய நம சிவம சிவாய நமய நம சி நம சிவாய ஓம் சிவாய நமய சிவாயா ஓம் சிவாய நமய நம சிவம சிவாய நமய நம சிவாய ஓம் சிவாய நமய நம சிவம சிவாய நமய நம சிவாய ஓம் சிவாய நமய நம சிவம சிவாய நமய நம சிவாய நமய நம சிவம சிவாய நமய நம சிவாய ஓம் சிவாய நமய நம சிவம சிவாய நமய நம சிவாய ஓம் சிவாய நமய நம சிவம சிவாய நமய நம சிவாய ஓம் சிவாய சிவசிந்தனை தவிர வேற எதுவுமே கிடையாது. மற்ற கதையை பேசணும்னா நாளைக்கு பேசுங்க ப்ளீஸ். நித்திய பிரதோஷம் இருக்கு. நிறைய பேருக்கு பிரதோஷம்னா ஒரே ஒரு பிரதோஷம் நினைச்சிட்டீங்க, மாசத்துல 2. அப்படி இல்ல, அந்தி சாயும் நேரம் 4 to 6 பிரதோஷம். நித்திய பிரதோஷம், பச்சை பிரதோஷம் இருக்கு. சுக்ல பச்சம், கிருஷ்ண பச்சம். மாத பிரதோஷம் இருக்கு. சிவராத்திரி அமாவாசைக்கு முன்னாள் தேய்பியர் பிரதோஷம், மாத பிரதோஷம். மகா பிரதோஷம் சனிக்கிழமை. பிரளய பிரதோஷம் சிவராத்திரிக்கு வந்தா, நேற்று வந்ததால அது பிரளய பிரதோஷமா ஆகல. சனிக்கிழமையும் மாத சிவராத்திரியில மகா சிவராத்திரி மாசி மாசம் சேர்ந்து அந்த பிரதோஷம் சிவராத்திரியிலே வந்தா பிரளய பிரதோஷம். அந்த பிரளய பிரதோஷம் எப்போ வரும், எத்தனை வருஷம் கழிச்சு வரும், நம்ம இருப்போம், யார் இருப்போம் தெரியாது. அப்படி பிரதோஷ வரலாறு, சிவராத்திரி வரலாறு நான் சொல்லின்னு இருந்தேன். அடிமுடி காண அண்ணாமலையில லிங்கப்பராக இருந்த அந்த கதையை சொன்னேன். பிரம்மாவோட பனிஷ்மெண்ட் சொன்னேன். தாழம்பூ சொன்னேன் முதல் காலத்துல. இப்போ ஒரு சின்ன கதை, பசங்கள்லாம் நிறைய பேர் கதை, நிறைய பேருக்கு அந்த வேடன் கதை தெரியும். காட்டுக்கு போனா ஒரு விலங்கு வேட்டையாட போனா, ரொம்ப இருட்டாயிடுச்சு, மலை மேலே இருட்டு, மரத்துல உட்காந்து கீழே லிங்கத்துல போட்டான். இது கதை தெரியும். இன்னொரு கதை உங்களுக்கு முசுகுந்த சக்கரவர்த்தி கதை தெரியாது நிறைய பேருக்கு. அடியார்களுக்கெல்லாம் தெரியும். அதான் என்ன பாக்குறாங்க, எனக்கு தெரியும்டாங்க. சிவா சிவ சிவா அடியார்களுக்கெல்லாம் தெரியும். அவரு அனுமன், குரங்குன்னு சொல்லக்கூடாது, அனுமன். அப்படி வானரமாக இருந்த ஒருவர் இது சிவராத்திரி அப்ப ஒரு லிங்க பூஜைய மேல ஏறி உட்காந்துக்கிட்டு பூவை பிச்சு போறாரு. குரங்கு கையில பூமால அது மாதிரி வில்வத்தை பிரிச்சு போடுறாரு. அந்த தினம் சிவராத்திரி. வெறும் வில்வத்தை பிச்சு போட்டாரு. கீழே இருக்கிற லிங்கெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனா சிவன் காட்சி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அவர் கேட்டாரு, உனக்கு என்ன வரம்? சிவராத்திரியில பண்ணிட்ட. சிவராத்திரி பூஜை பண்ணீங்கன்னா 1 வருஷம் சிவன் கோயில் போன பலன். பிரளய அந்த மகா சிவராத்திரி அதை பூஜை பண்ணீங்கன்னா 100 வருஷம் கோயில் போன பலன். அது பூஜைக்கு அவ்வளவு பலன். வந்துட்டாரு சிவன். அவர் ஒண்ணு கேட்டாரு, எனக்கு வரம் கொடுங்க, ஆனா எனக்கு முகம் இப்படிதான் இருக்கணும், இதே முகம் தான் இருக்கணும், மனுஷன் முகம் வேண்டாம், மாறிடுவாங்க. மனுஷன் குரங்கு வந்து மரத்துக்கு தாவும், நம்ம அப்படி இல்லை, நம்ம இப்ப வேற மாதிரி இருக்கணும். இந்த கலியுகத்துல சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். அப்படி அதே வானர முகத்தை வைத்துக் கொண்டு மனித ரூபத்தில் வாழ்ந்தவர். அதுக்கு உங்களுக்கு எல்லாமே கொடுக்கிறேன்னு கொடுத்தவர் கதை முசுகுந்த சக்கரவர்த்தியார் ஆனார். இந்த வரலாறு நடந்தது சிவராத்திரி. ராவணனுக்கு பெரிய இது கிடைச்சதும் சிவராத்திரியில.
அர்ஜுனன் தபஸ்வரம் அந்த இது வாங்கினது சிவராத்திரியில. சிவராத்திரிக்கு சொல்லினே போலாம். நான் முதல்ல இதுல சின்னதா சொல்லிட்டேன். வாரியார் சுவாமி சொல்றதை வச்சு கேட்டுதான் நான் சொல்றேன். எனக்கு படிச்சது வள்ளுவர்ல இருந்து வாரியார் வரைக்கும் 2000 வருஷத்துல இந்த சைவ சமயத்தை வளர்த்தவங்கள நால்வர்களை பத்தி சொன்னேன். சந்தான குறவர்கள், சமய குறவர்கள், இதையெல்லாம் நமக்கு தெரிய வச்சது சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகை. நீங்க பாடுவீங்க, தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியே 60 நாயன்மார் பாடினது திருத்தொண்டர் தொகை. அவரையும் அவருடைய தாய் தந்தையார் இசைஞானி புகழனாரையும் சேர்த்து சேக்கிழார் குன்றத்தூர்ல, நம்ம ஊர் பக்கத்துல இருக்க குன்றத்தூர்ல சேக்கிழார் தெய்வ புலவர் கொடுத்தது பெரிய புராணம். அதனாலதான் நமக்கு சைவமே தெரியும், வரலாறு தெரியும், 63 அடியார்களை பத்தி தெரியும். சுந்தரமூர்த்தி வரலாறுல நான் சொல்லுவேன். இப்ப இந்த சிவராத்திரி சொன்னது ஒரு சின்ன கதை. முசுகுந்த சக்கரவர்த்தி ஒரு வேடன் கதை உங்களுக்கு தெரியும். அதுவும் சொல்றேன். ஒரு வேடன் காட்டுக்கு போனா விலங்கு எதுவும் கிடைக்கல அவனுக்கு. போயிட்டு ஒரு புலி அவனை தத்துனவன போய் மரத்துல உட்காந்துக்கிட்டு அவன் கால் வச்சு ஏறினதே லிங்கம் தான். அவனுக்கு தெரியல, ஒரு காலை வச்சு ஏறிட்டான், கல் இருந்துச்சுன்னு. மேல ஏறினா அது லிங்கத்து மேல கால் வச்சு ஏறி எங்கடா புலி கடிச்சிட போது நைட்டு ஃபுல்லா தூக்கம் வராம இருக்கிறதுக்கு இலையை பிச்சு போட்டான். அவன் ஏறின மரம் வில்வ மரம், பிச்சு போட்டு இலை வில்வ இலை, கீழே இருந்து சிவலிங்கம். அவனுக்கு மோட்சம். மோட்சம் அடிமுடி காணாத அண்ணாமலையாளர். இந்த கோயிலுக்கு ஒரு விசேஷம் சொல்லியிருந்தேன். நீங்க எல்லா கோயிலையும் மூலவருக்கு பேர் இருக்கு இல்லையா? இவர் அருணாச்சலேஸ்வரர். பிரம்மா பூஜை பண்ணி அடி அண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் தான் இவர். சிவராத்திரிக்கு முக்கியமான சுவாமி. எல்லா சுவாமியும் ஒண்ணு. அதே மாதிரி உத்தரகோச மங்கையை பத்தி சொன்ன, பிரளயம் ஏற்படுவதற்கு முன்னாடி முதல் கோயில் உலகத்துல உத்தரகோச மங்கை. பள்ளியறை பாட்டு இன்னைக்கும் எல்லா சிவ ஆலயத்திலும் உத்தரகோச மங்கை பாட்டு தான் பாடும். இதை சொல்லியிருந்தேன். அடியார வாரியார் சுவாமி சொல்லுவாரு, எல்லாமே 2. உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அந்த 2 ஆணு பெண்ணு, மேல கீழே, வானம் பூமி, முன்னாடி பின்னாடி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, எல்லாம் 2. கண்ணு 2, மூக்கு துவாரம் 2, காது 2, வாய் 1 இல்லை, வாய் உதடு 2. ஒரே ஒரு வாயில உதடு இல்லாம பேச முடியாது உங்களால. எல்லாமே 2. அப்படி சைவத்தை வளர்த்தவங்கள 4 பேர் வழி, 4 பேர் பேச்சை கேட்டு பாழுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 4 பேர் பக்கத்து வீடு எதிர் வீடுலாம் இல்ல, 4 திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி, மாணிக்கவாசர். 4 பேர் 4 வழியில இறைவன் அடைஞ்சாங்க. முதல் வழி சரியை, கிரியை, யோகம், சன்மார்க்கம். இந்த 4 வழியில அடையும். அடிமுடி காண அண்ணாமலை சொன்ன. வேற எதனா டவுட் இருந்தா கேளுங்க. பிரதோஷம் எது வந்தது தெரியுங்களா? ஏன் பிரதோஷம் தெரியாது? இந்த சிவராத்திரிக்கு 14 நாள் மூர்ச்சியா இருந்தார் இல்லையா? அம்பாள் வழிபட்டது, இந்த பிரளயத்தை காப்பாத்தினாரு, எல்லாம் ஓகே. அப்ப அவரு நான் மறுபடியும் வந்துட்டேன்டா, உங்களுக்கு சினிமா பண்ண திரும்பி வந்துட்டேன்டா சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சிவன் வந்து ஆடல, நர்த்தனம், நந்தி கொம்பு நடுவுல. ஏன் நந்திக்கு குறுக்க போக கூடாது யாருக்குன்னா தெரியுங்களா? நிறைய பேரு மூச்சு கொடுக்கிறாரு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். விடையினா தர்மம்னு பேரு. விடையினா தர்மம். ஆண்டவனை தர்மத்து வழியால அறியும். ஒருத்தர் 100 ரூபாய் கொடுக்கறத தடுத்தீங்கன்னா பெரிய பெரிய பாவம். நீ கொடுக்கலனால பரவாயில்ல, கொடுக்குறவன தடுக்காது. சோ தர்மத்தின் மூலமா தான் ஆண்டவன் அறியணும். தர்மம் செஞ்சா ஆண்டவன் அறியணும். சிவராத்திரியில ஒரு காலத்துக்கும் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், அடுத்த காலத்துக்கும் ஒரு கதை சொல்றேன். வேற எதனா உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். சிவராத்திரியை பத்தி நீங்க கதை எல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் கதை சொல்லி இருக்கேன். அப்படி 2-3 பேர் எதை பேசுற மாதிரி இருக்கு. குழந்தைங்களாம் நல்லா இந்த திறப்பாங்க. இப்ப அலங்காரம் முடிஞ்ச உடனே அங்க ப்ரோக்ராம் நடக்கும், பதிகங்கள் படிப்பாங்க, பாடுறவங்க பாடலாம். 2-3 பேர் பாடுறேன்னு சொல்லியிருந்தீங்க, அங்க போய் பாடலாம். 1 மணி நேரம் திறந்திருக்கும் சாமி. அடுத்த கால பூஜை தான் ரொம்ப முக்கியமான பூஜை, உச்சி கால பூஜை, அர்த்த ஜாம பூஜை. இந்த பூஜை யாரு பண்ணா? போன பூஜை யாரு பண்ணா நான் சொல்லிட்டேன். இந்த பூஜை யாரு பண்ணா? யாருக்கு தெரியும்? விஷ்ணு பண்ணார்.
முதல் பூஜையை பிரம்மா பண்ணார். காலை தொடும் போது தொடாத, ஏன்னா அவரு அது தாழம்பூ கதையை சொன்ன பிரம்மா. இது விஷ்ணு பூஜை பண்ண. அடுத்த கால பூஜை அம்பாள் பண்ற பூஜை நடு நிசி முக்கியமான பூஜை தாழம்பூ வைக்கும் பூஜை. அதுதான் சிவராத்திரிக்கு அர்த்த ஜாம பூஜை. 4ஆம் கால பூஜை பிரம்ம ரிஷிகள், யோகிகள், ஞானிகள், நம்மள மாதிரி அடியார்கள், அவங்கள மாதிரி பெரிய சிவாச்சாரிய அடியார்கள், சிவா பார்க்கும்போது அப்படி நல்லா இந்த மாதிரி அடியார்கள் வர்றது எங்களுக்கு ஒரு புண்ணியமா. சிவா இந்த மாதிரி அடியார்கள் வரும்போது நமக்கு, ஏன்னா வாரியார் சுவாமி நம்ம எங்க பேட்டையில வாழ்ந்தாருமா, சிந்தாரி பேட்டையில ஜெகன் அண்ணாக்கெல்லாம் தெரியும். வாரியார் சுவாமி, நிமலன், வேங்கையெல்லாம் எங்க பேர பிள்ளைங்களாம் எங்க நண்பர்கள். அவங்க வாழ்ந்த பூமியில நம்ம இந்த மாதிரி ஒரு சைவத்துல இருக்கிறோம். இந்து மதம் பெரிய கடல், பெரிய கடல், நிறைய சமயம் இருக்கு. சைவம், வைணவம், கௌமாரம். கௌமாரம் யாரு? முருகர். முருகரை கும்பிடுறவங்க கௌமாரம்னு சொல்லுவாங்க. மூலப்பொருளா சிவனை கும்பிடுறவங்க சைவம், மூலப்பொருளா விஷ்ணுவை கும்பிடுறவங்க வைணவம். எல்லாம் பிரிச்சுக்கலாம். ஆனா எந்த சாமியை கும்பிட்டாலும் நல்லதுதான், தப்பு இல்லை. அந்தந்த சாமிக்கு ஒண்ணுதான் கொடுக்க முடியும். ஆனா மோட்சத்தை ஒரே ஒரு ஆள் தான் கொடுக்க முடியும், அப்பாதான். மறுபிறவி நானா இவர்கிட்ட வாங்க, எனக்கு பணம் வரணும்னா பெருமாள் கிட்ட போகும். நிறைய கொடுப்பாரு. திருப்பதி மாசம் மாசம் போறவங்க உள்ள கிடையாது. பைக் எடுத்துன்னு போறவங்க அந்த சீக்கிரம் பைக் எடுத்துன்னு திருப்பதி போயிடுவாரு. பணம் ஒண்ணுங்க, பணம் ஒரு வாழ்றதுக்கு பணம் வேண்டும். நான் இல்லைன்னு சொல்ல. இந்த கலிகாலத்திலயும் இந்த பசங்க பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா. சின்ன சின்ன பசங்களாம் வந்து உட்காந்து தேவாரம் படிச்சாங்க, பாடினாங்க, ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அதனால இதே மாதிரி எந்த ஒரு விஞ்ஞானம், எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் இத மெய்ஞானத்தை, விஞ்ஞானமாகி மிளகின்ற மெய்ச்சுடரே, விஞ்ஞானம் இல்லாத இன்ப பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே மாணிக்க வாசகர் சொன்னார். நீ என்ன விஞ்ஞானம் வா, அணுவுக்கு அணுவா கூட போ, ஆனா இவங்கிட்ட முடியும். சர்வம் சிவார்ப்பணம். நீங்க எங்க கூப்பிட்டாலும், நீங்க ஒரு பெரிய பத்மநிதி இருக்கு இல்லையா, குபேரனுக்கு கொடுத்தது யாரு? இவரு. நடராஜர் தனியா சொல்லணும், எனக்கு ஒரு நாள் வேணும். நடராஜர்ல இருக்கிற எல்லாமே இன்னொரு இதுல சொல்றேன். வேலையிலேயே அது பணியிலே சொல்லணும் இல்லையா, ரொம்ப தூங்கிடுவீங்க. அப்புறம் என்ன சாமி ரொம்ப போர் அடிக்க வைக்கிறேன். அதனால சிவராத்திரியோட மகிமையே சொல்லின்னு இருக்கேன். அடுத்த காலத்துக்கு இன்னொரு ஒரு கதை சொல்றேன். சிவா திருச்சிற்றம்பலம் பதிகம் பாடலாம். ரத்னமா ரெடியா இருக்கீங்களா? கொடுத்துருக்கேன். 2-3 பேர் சேர்ந்து படிங்க. இருநிலை என்னாருடைய சிவனே போற்றி, நம பார்வதி பதே, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, திருச்சிற்றம்பலம். அம்மா அம்மா திருப்பி க்ளோஸ் பண்ணு, க்ளோஸ் பண்ணு. அப்படி இல்ல டைட் பண்ணு. நின்னுச்சுப்பா. மைக் கொடுமா உங்ககிட்ட. ஜெகன் ஆன் பண்ண சொல்லுங்க. எல்லா கோயிலும் எங்க கோயிலுக்கு வந்தது ஜெகன் கோயிலுக்கு வந்து கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி கலையாகி கலைஞான தானேயாகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் அண்டமாகி எண்ணாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி எழு சுடரா மெய்யடிகள் நின்றவாறே கல்லாகி கலராகி காணுமாகி காவிரியாய் காலாராய் கழியுமாகி புல்லாகி புதலாகி பூடுமாகி புறமாகி புறமூன்றும் கெடுதலாகி
சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி சுலவாகி சுலவுக்கோர் குழலுமாகி நெல்லாகி நிலனாகி நீருமாகி நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே காற்றாகி கார்முகிலாய் காலம் மூன்றாய் கனவாகி நனவாகி கலகலாகி கூற்றாகி கூற்றாகி கூற்றுதைத்த கொள்கலிருமாகி குறை கடலாய் குறை கடல் கோமானுமாய் நீற்றாகி நீரேற்ற மேனியாகி நீல் விசும்பாய் நீல் விசும்பின் உச்சியாகி ஏற்றானாயேரூர்ந்த செல்வனாகி எழுசுடராய் எம்மடிகள் நின்றவாறே தீயாகி நீராகி திண்மையாகி இசையாகி அத்திசைக்கோ தெய்வமாகி தாயாகி தந்தையாய் சார்வுமாகி தாரகையும் நாயுறும் தன்மதியுமாகி காயாகி பழமாகி பழத்தில் நின்ற ரதங்கள் நுகர்வானும் தானேயாகி நீயாகி நானாகி நேர்மையாகி நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே அங்கம் மாதியாயி வேதமாகி அருமறையோடை பூத தானேயாகி பங்கமாய் பலர் சொல்லும் தானேயாகி பால்மதியோடாதியாய் பான்மையாகி கங்கையாய் காவிரியாய் கன்னியாகி கடலாகி மலையாகி கழியுமாகி எங்குமாயேரூர்ந்த செல்வனாகி எழுசுடராய் எம்மடிகள் நின்றவாறே எழுசுடராய் எம்மடிகள் நின்றவாறே பூலோக புகலோக சுகலோகமாய் பூதங்கரை புராணன் தானேயாகி திருச்சிற்றம்பலம் பாட்டு. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஓடி 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 உட்கார்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 என் நிறைந்த கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர்கான் வல்லரோ என்னிலே இருந்திருந்து நான் உணர்ந்து கொண்டேனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா போனதேது குருவதேது கூறிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம்
ஈனதேது ராம ராம என்ற நாமமே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. மூலமான அக்கரம் முகப்பதற்கு முன்னெல்லாம் மூலமாக மூடுகின்ற மூடமேது மூடரை காலமான அஞ்சு போது அஞ்சிலே ஒடுங்கினார் ஆதியோடு கூடுமோ அனாதியோடு கூடுமோ. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. அண்டவாசல் 1000 பிரசண்டவாசல் 1000 ஆதி 200 கோடி ஆனவாசல் 1000 இந்த வாசல் ஏழை வாசல் ஏகபோகமானவா எம்பிரான் இருக்கும் வாஸ் யாவர் காண வல்லரோ. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. 5 கோடி மந்திரம் அஞ்சிலே அடங்கினால் நெஞ்சு கூற உம்முள்ளே மிதப்பதோர் எழுத்துலே 5 4 3 உம்முள்ளே அடங்கினால் 5 மோர் எழுத்ததாய் அமைந்ததே சிவாயமே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகால் இல்லை என்று நின்ற தொண்டை அல்ல என்னலாகுமோ. இல்லை அல்ல என்றும் அல்ல இரண்டும் ஒன்றை நின்றது எல்லை கண்டு கொண்ட பேர் இனி பிறப்பதில்லையே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. கார 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 காவல் ஊழி காவலன் போற 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 போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மரங்கள் ஏதும் செய்தவன் ராம ராம ராமயன் ராம என்ற நாமமே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. அணுவினோடும் அண்டமாய் அளவிடாத ஜோதியை குணமதாகி உம்முள்ளே குருத்திருக்கின் முக்தியாம் முருமுனன்று உம்முள்ளே விரலை ஒன்றி நீளவும் தினம் தினம் மயக்குவீர் செம்பு பூஜை பண்ணியே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் நம் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்றமாய் என்ன மாயம் ஈசனே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்புணம்பலத்திலே
தெளிந்ததே சிவாயமே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மீறிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நம சிவாயத்தை நான் மறவேனே. நம சிவாயத்தை நான் மறவேனே. நம சிவாயத்தை நான் மறவேனே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकं निवर्तन्ते पुत्रोर् नृष्यमो मृगात् போங்க. அரை மணி நேரம் ப்ரோக்ராம் இருக்கு. போன தடவை கூட சொன்ன யாருமே அங்க இல்ல. அவங்க கஷ்டப்பட்டு வீணெல்லாம் வாசிச்சாங்க. 12 மணிக்கு இது அடுத்து உச்சிகால பூஜை 12 மணி. அது வரைக்கும் சுவாமி தரிசிக்கலாம். பொறுமையா இருந்து உபயதாரம் வாங்கிட்டு போங்க. அரை மணி நேரம்
ப்ரோக்ராம் இருக்கு. சிவனை பத்தி பாட்டு பாடுறவங்க பாடலாம். அதை தவிர மற்ற பேச்சுகள் தவிர்க்க வேண்டும். மன்னிக்கவும். சிவாய நம. சிவ சிந்தனை மட்டுமே. தீபார்த்தனை முடிஞ்ச உடனே சுவாமி சுத்த கொஞ்சம் கொஞ்சம் பேரா வாங்க. அப்படியே சுத்திட்டு பாபா பக்கத்துல போங்க. குடுக்க போவாதீங்க. பாபாக்கு பின்னாடி கொஞ்சம் வழி விட்டுருங்க. ஒரு 10 பேர் 15 பேர் அப்படி சுத்துங்க. உபயதாரர்கள் பொறுமையா வாங்க. எல்லாருக்கும் பிரசாதம் உண்டு. உள்ள நட்சத்திரம் பறிச்சாச்சு சுவாமிக்கு. ஏன்னா 10 பேர் பண்றீங்க, 10 பேர் நட்சத்திரம் 100 பேர் வருவாங்க. வீட்டுல 5 ஆனா உள்ளே படிச்சாச்சு. உங்களுக்கு கேட்கறது சுவாமி கேட்டுருச்சு. உபயதாரெல்லாம் ரொம்ப தூரம்லாம் வந்திருக்காங்க. ஆனா வெயிட் பண்ணுங்க. ஒரு பாக்குறீங்க அமைதியா அமைதியா வாங்குங்க. சுத்துறவங்களுக்கு வழி விடுங்கம்மா. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் அப்படியே மேல போமா.
அண்ணாமலையம்மன்னா போற்றி ஆவாய் கனகத்திரளே போடுறியா?
பிழையும் நினையா பிழையும் கண்ணினை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து காத்தருளும் ஏகம்மனே அருணாச்சலம். திருவடியான் திருவடிகள் பெருமானே ஸ்ரீ சாந்தநாயகி திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அண்ணாமலையாருக்கு கற்றுணை பூட்டினோர் கடலில் பாற்றினும் நற்றுணையாவது நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே. தோளுடைய சிவையின் விடையேறி ஒரு தூவெண் மதிச்சூடி காடுடைய சுடலை கொடி பூசியம் உள்ளங்கவர்கள்வன் ஏழுடைய மலரால் முனையான் படைத்து அறிவில் செய்த வீடுடைய பிரம்மா பிரமேவிய பெம்மானிவனன்றே. திருச்சிற்றம்பலம். ஆதலாகி நாமம் நம சிவாயவே. மாசி வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வெண்ணிலவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனெந்தை இணையடி நிழலே ஈசனெந்தை இணையடி நிழலே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. எல்லாருக்கும் நாங்க விடை பெற்றுக் கொள்ளட்டுமா? சாமி ரமேஷ் சாமி ரமேஷ் சாமி ஐயா ஐயா அண்ணன் பாலிப்பு அதான் கிடைச்சிருமா. வருஷம் இதே மாதிரி வரணும். நாங்கள் இருக்கும் வரை கைலாயவாதியும் இங்கே வரும், தவறாமல் வரும். வயல் மதுர ராகம் படிக்கொண்டு மதிமயங்கி பேட்டினுடன் முயங்கிய கிடக்கும் மண்டு கல்லை உண்டு மதிமயங்கி பேட்டினுடன் முயங்கிய கிடக்கும் மண்டு கல்லை உண்டு வேலவா வேலவா வேல் முருகவாவா வேலவா வேலவா வேல் முருகவாவா வேல் முருகவாவா வேல் முருகவாவா
வேல் முருகா வா வா வேல் முருகா வா அண்ணாமலை பாடும் வேல் முருகா வா வா அண்ணாமலை பாடும் வேல் முருகா வா வா வேலவா வேலவா வேல் முருகா வா வா வேலவா வேலவா வேல் முருகா வா வா வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம். அப்படிங்கிற மகா சிவராத்திரி நாள்ல அத்தனை அடியார்களும் சேர்ந்து உனக்கு ஆசை கொடுத்துருக்குறோம். நல்லா வரணும் சிவாய. குழந்தைங்க யூஸ் பண்ணால் அவங்களோட ஹைட்ஸ் வந்து எனக்கு வந்து பாட தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியறதுக்கு 45 வயசாச்சு. குழந்தைங்க இந்த வயசில் அந்த திறமை இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சு அவங்களோட பேரண்ட்ஸையும் நம்ம பாராட்டணும். அந்த அந்த இதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கா. அருமையான சரீரம் ரெண்டுமே இப்போ இருக்கு. அவளுக்கு பெரிய ஒரு உயரத்துக்கு வரணும். உங்களோட மேடை கச்சேரியில் நாங்கள் முதல் வரிசையில் உட்காந்து கைத்தட்டுற ரசிக்கிற பார்த்து ஓம் நம சிவாய. இந்த எல்லா ஏற்பாடையும் செய்து காலையிலிருந்து இங்கே வந்து எந்த பலனையும் எதிர்பார்க்காம இந்த கோயிலுக்காக உழைச்சு இந்த சிவராத்திரி மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு நண்பர் ரமேஷ் அவர்களுக்கு இந்த கோயில் கர்மகர்த்தா அவங்களுக்கு இந்த குழந்தை வந்து எல்லா வளமும் நலவும் பெற்று பெரிய சிங்கராக வரணும். என்னோட கடவுள் ஐயப்பன் அவர்கிட்டையும் அருணாச்சலேஸ்வரர்கிட்டையும் வேண்டிக்கிறேன். சொல்றேன் இது முழுக்க டீம் வந்து ஒரு 3 நாளாக இங்க ரமேஷ் ஐயா வந்து மறுஜென்மம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சனி பிரதோஷத்துக்கு எங்களுக்கு அழைப்பு கொடுத்துட்டு கண்டிப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அழைப்பு கொடுத்துட்டு ஒரு ஹார்ட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த கண்டிஷன்லயே ஒரு 2 மணி நேரம் இருக்குமா என்னன்னு கூட தெரியல. ஸோ அங்கேருந்து லைவ் கால் வீடியோ காலில் எங்களுடைய கைலாயம் வந்துட்டு பார்த்து அவர் அவ்வளோ ஆனந்தப்பட்டார். அப்படிப்பட்ட எங்கள் ஐயா ரமேஷ் வந்து தீர்காயுச இன்னும் பல ஆண்டுகள் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு சிவனடியார்கள் எல்லாரும் மனசார அவருக்கு வேலை இப்படி கையாடிட முடியாது. அதுக்கான ஆட்களை நமக்கு தோதா கொடுக்க முடியாது. அதுல வந்து உழைப்புல ராஜமோகன் நம்ம சிவா வந்து ரொம்ப ரொம்ப டெடிகேஷனான ஒரு இந்த நேரத்தில் அதை வந்து நம்ம சொல்லணும். அதே மாதிரி நம்ம இப்போ பாட கைலாய்வாதி எப்படி நீங்கள் கூப்பிட்டவனே எங்கள் கோயிலுக்கு வந்துருக்கீங்களோ அதே மாதிரி எங்கள் கோயிலுக்கு கூப்பிட்டவனே வந்து பாடி கொடுக்குற கிருஷ்ணவேணி வரதராஜன் எப்போ நம்ம கூப்பிட்டாலும் வந்து எல்லா நிகழ்ச்சிக்கும் நீங்கள் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள் நன்றின்னு சொல்லிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் கூட பயணிங்க. ஒரு நாங்கள் செய்கிற சின்ன விஷயத்த ஆசீர்வாதம் கொடுக்கணும். அவங்க வீட்டில் வந்து நல்லது நடக்கணும். அதுக்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நாங்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையும் எங்கள்கிட்ட பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து இது கொடுக்குறேன். கோயில் நிர்வாகி அவங்க கொடுக்குறதுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்படுவோம். அவங்க எங்களுக்கு நாங்கள் பண்ணுறதெல்லாம் அனுமதிக்கிறதுனால தான் எங்களால் இந்த சிறப்பாக பண்ண முடியுது. கோயில் நிர்வாகத்துக்கு நம்ம எல்லாருக்கும் செய்யணும்.